ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபடி சமன்பாடுகளுக்கு தீர்வு காணல், அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னுடைய சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஒரு ஒன் வேரியபிளோட, இப்போ எக்ஸுங்கிறது அதில் இருக்கக்கூடிய வேரியபிள், அதனுடைய ஹையஸ்ட் பவர் 2ஆக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஃபேக்டரைசேஷன் தான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழுவையும், அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட், அதாவது மாறிலி, எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவையும் மாறிலியையும் பெருக்கிக்கிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, ஸோ 1 × 6, ஓர் ஆர் 6, மைனஸ் சைன் இருக்கிறதுனால அந்த நம்பர் -6. இதை சைடில் எழுதி அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். கீழே ஒரு கோடு போட்டுட்டு இங்கே எக்ஸோட கெழு என்ன இருக்குதோ அந்த நம்பரை எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். இங்கே எக்ஸோட கெழு என்ன இருக்குது? -5. இப்போ நீங்கள் 2 நம்பர் ஃபைன் பண்ணணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால், அதாவது பெருக்குனா -6 வரணும், கூட்டுனாவோ அல்லது கழிச்சாவோ -5 வரணும். ஸோ அப்படி 2 நம்பர் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ 3 2 கூட 6 தான். ஸோ நம்ம 3 2 போட்டு பார்க்கலாம். 3 2 6 நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே -5 வரணும்னா நீங்கள் ரெண்டுக்குமே மைனஸ் சைன் போடணும். அப்படி போடும்போது 2ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -× +6ன்னு வந்துடும். ஆனால் இங்கே என்ன வரணும்? நம்மளுக்கு -6 வரணும். அப்போ இந்த 2 நம்பர் தப்பு. ஸோ வேறு 2 நம்பர் நம்ம ஃபைன் பண்ணணும். வேறு என்ன? பெருக்குனா 6 வரணும் அப்படின்னா எப்படி நம்ம 6 கண்டுபிடிக்கலாம். வேறு என்ன பெருக்குனா 6 வரும்? ஓர் 6 கூட தான் 6. ஸோ மேலே 6 கீழே 1 போட்டுக்கலாம். ஸோ மேலே 6 கீழே 1. இப்போ இங்கே -5 வரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் போட்டுக்கணும். இப்போ -6 + 1னா -5, -6 × 1னா -6. சரி, ஓகே, நம்பர்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். அதையும் 4ஆக பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய 2 பாக்ஸ்லையும் என்ன போடுறீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுங்கிறத இந்த 2 பாக்ஸ்லேயே எழுதிங்க. எக்ஸ். ஸோ கீழே இருக்கக்கூடிய 2 பாக்ஸில் என்ன எழுதணும்னா நீங்கள் கண்டுபிடிச்ச 2 நம்பரையும் எழுதணும். கண்டுபிடிச்ச 2 நம்பர் என்னென்ன? -6 1 + 1 1. இப்போ இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதினோம்னா ஃபேக்டர்ஸ் கிடச்சிரும். அதாவது எக்ஸையும் -6ஐயும் சேர்த்து ஒரே ஃபேக்டராக, இப்போ x -6, எக்ஸையும் 1ஐயும் சேர்த்து எழுதுனீங்கன்னா x + 1, வெறும் 1னா +1. ஸோ நம்மளால் ப்ளஸ் சைன் சேர்த்திட்டு +1 = 0. இப்போ 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 0னா ஒன்று இது 0 அல்லது இது 0. இப்போ என்ன எழுதிக்கலாம்? x - 6 = 0 ஆர் x + 1 = 0. x - 6 = 0னா x = 6, x + 1 = 0னா x +1, அந்த பக்கம் போனால் -1, இங்கே -6 சொல்லும்போது +6. ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ தீர்வுன்னு எழுதிட்டு x = 6, -1, இதுதான் ஆன்சர். இது ஒரு நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ஆ இருந்தால் நம்ம இப்படி சால்வ் பண்ணுறோம். இதுவே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1க்கு பதிலாக 2ஓ 3ஓ அந்த மாதிரிலாம் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, 6x² - 5x -6 = 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6x² + 5x + -6 = 0 எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறது பதிலாக 6ன்னு இருக்குது. ஆனால் மெத்தடில் அதே சேம் மெத்தடு தான். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 6 36, மைனஸ் சைன் இருக்கிறதுனால -36. இதை 2ஆக பிரிச்சுக்கிறோம். கீழே என்ன நம்பர் போடணும்னா இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ, அதாவது எக்ஸோட கெழு என்ன இருக்குதோ அந்த நம்பரை போட்டுக்கிறோம். இப்போ 2 நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 36ங்கிறது என்ன 2-3 டேபிளில் வரும். அதில் எது கரெக்டாக இங்கே கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் போடணும். இப்போ 6 6 கூட தான் 36. ஆனால் 6ஐ ப்ளஸ் பண்ணால் 12 வரும். 6ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 0 தான் வரும், 5 வராது. ஸோ வேறு என்ன டேபிளில்? 2 டேபிளில் வருமா, 4 டேபிளில் வருமா, 3 டேபிளோட ஒரு 12 3s are 36ன்னு. ஆனால் நம்மளுக்கு எது போட்டால் கரெக்டாக வரும்னா 9 4s are 36 தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதே சமயத்தில் இங்கே மைனஸ் வரணும்னா ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ் போடணும். அப்போ எந்த நம்பருக்கு மைனஸ் போடுறதுனா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால
சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா 9 - 4 + 5ன்னு வந்துடும். 9 4s are 36, மைனஸ் இருக்கிறதுனால -36ன்னு வந்துடும். இப்போ அதே சேம் மெத்தடில் ஒரு பாக்ஸ் போட்டு 4ஆக பிரிச்சுட்டு மேலே 2லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கக்கூடிய ஸ்கொயரை விட்டுருங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? RX எழுதிட்டு கீழே 2 பாக்ஸ்லையும் நீங்கள் கண்டுபிடிச்ச 2 நம்பர் என்னென்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? 9 - 4. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுங்கிறதுனால கேன்சல் பண்ணலாம். 6 9 ரெண்டுமே 3 டேபிளில் வரும். ஸோ ரெண்டையும் 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 3 3s are 9. இது ரெண்டுமே வந்து 2 டேபிளில் வரும். 2ஆல் அடிக்க முடியுங்கிறதுனால இது 2ஆல் அடிங்க. 3 2 6, 2 2 4. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா ஒரு ஃபேக்டர், இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா இன்னொரு ஃபேக்டர். ஸோ 2x இங்கே எந்த சைனும் இல்லாதனால ப்ளஸ். ஸோ 2x + 3ங்கிறது ஒரு ஃபேக்டர் இன்டூ 3x - 2ங்கிறது இன்னொரு ஃபேக்டர். இப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு வந்திருக்கிறதுனால தனித்தனியாக =0ன்னு எடுத்துக்கங்க. அப்படின்னா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0ன்னா ஏதோ ஒன்று 0வாக இருந்தால் தான் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் =0 ஆர் செகண்ட் டேர்ம் =0. இப்போ 2x இந்த +3 அந்த சைடு போனால் -3. எக்ஸ் வேணும்னா பெருக்கலுக்குடிய 2 இந்த பக்கம் வந்ததுன்னா வகுத்தல் ஆயிரும். அதே சேம் இங்கே 3x -2 அந்த பக்கம் போனால் +2. எக்ஸ் வேணும்னா 2 பெருக்கலுக்குடி 3 இந்த பக்கம் வரையில் வகுத்தல். அப்போ சொல்யூஷன் என்ன? எக்ஸு கண்டுபிடிச்ச 2 ஆன்சர் தான் சொல்யூஷன். அப்போ x = 1 -3/2, இன்னொரு சொல்யூஷன் 2/3. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே என்னுடைய படி 2ஆக இருக்கிறதுனால உங்களுக்கு 2 தீர்வு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸுக்கு சால்வ் பண்ணுற மெத்தட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.